வணக்கம். வெல்கம் டு ஸ்டார்ட் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. அண்ட் திஸ் இஸ் உதயகுமார், பிசிக்கல் டைரக்டர். இந்த சீரியஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா யாருக்காக அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி அண்ட் ஆர்மி. இவங்களோட ஈவெண்ட் என்னன்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு ஈவெண்ட் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எஸ்எஸ்சி ஜிடி பொறுத்தவரை ஃபீமேலுக்கு வந்து 1600 meters அண்ட் 5 kilometers ஃபார் மென். 1600 பார்த்தோன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் பார்த்தோன்னா ஆர்மிக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் ஒரே ஈவெண்ட் என்னன்னா, நம்ம நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்கு, நம்ம நிறைய ஒர்க் அவுட் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எண்டரன்ஸை டெவலப் பண்ணது என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் பார்க்குறோம். இந்த சீரியஸ் போது 1 by 1 நீங்கள் வாட்ச் பண்ணாதான் ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த சீரியஸ்க்கு வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். ஒரு சாதாரண மனிதன் கூட வந்து பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் சாதனையாளர் மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இந்த சீரியஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அந்த கான்செப்டில் தான் இருக்க போது. ஒரு பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல்லேருந்து நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கி அந்த டேயில் பார்த்தோன்னா இன்னைக்கு ஒரே இந்த மார்னிங் செக்ஷனில் என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு அந்த டேல வந்து ஒரு 3 ஒர்க் அவுட் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். 3 ஒர்க் அவுட்ல என்னன்னா, இந்த ஸ்லோ இப்போ நார்மலாக வந்து ஃப்ளோரில் நம்ம ஓடிக்கலாம். ஃப்ளோரில் வந்து ஸ்ட்ரெயிட் ரோட்ல ஓடலாம், கிரவுண்டில் ஓடிக்கலாங்க. இந்த பிளேஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும் போது ரெசிஸ்டண்டோட நம்ம ஓடுற மாதிரி இருக்கும். அதில் இப்போ நார்மலாக ஓடுறதுக்கும் ரெசிஸ்டன்ட்னா ஒன்று இருக்கும் பேக்கில். இப்போ ஸ்விம்மிங் பூலில் கூட வந்து நார்மலாக வாக் பண்ணதும் ஸ்விம்மிங்கில் வந்து வாக் பண்ணதுன்னா இங்கே ரெசிஸ்டன்ட் வந்து ஒன்று இருக்குதுல்ல, கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்கு, ரெசிஸ்டன்ட் இருக்குதுல்ல, அதே கான்செப்ட் தான். இப்போ அதிலலாம் நம்ம ட்ரைனிங் பண்ணுறோம்னு வச்சுக்க, நார்மல் ஃப்ளோவில் பார்த்தோன்னா கிரவுண்ட்லேயும் சரி ரோட்லேயும் சரி ஈஸியாக ஓடிடலாங்க. இன்றைக்கான ஒர்க் அவுட் வந்து ரெசிஸ்டண்டோட பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அப்புறம் மீடியம், அப்புறம் ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் வேரியேஷன் பார்த்துக்கலாம். புரியுதா? நான் ஸ்லோவாக ஓடும்போது ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடாது, மீடியமாக ஓடும்போது ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடாது. ஸ்லோனா ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணிக்க. ஏன்னா அந்த மூவ்மெண்ட் அடாப்டேஷன் ஆனால் தான் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண முடியும், அந்த ஒர்க் அவுட் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ரெடியா? ஸ்டார்ட். ஆம் ஆக்ஷனோட ஓடு, ஸ்லோவில் ப்ரெஸ் பண்ணி ஓடுங்க. ஸ்டார்ட். 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 ஆமா ஆக்ஷன் யாருமே பண்ணல போறாங்க. ரெடி, மீடியம், ஸ்டார்ட். 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 Start. 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 Good news, man. Ready, fast இப்போ. சரியா? ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ஓடு. ஒரு 2 கரெக்ஷன் பண்ணிக்க. 2 கரெக்ஷன்னா ஆம் ஆக்ஷன் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்க. ஆம் ஆக்ஷன் கையை அட்ரஸ் பண்ணி ஓடாது. கையை வந்து நீங்கள் வந்து ஸ்லோவாக ஓடினாலும் எனக்கு பிரச்சனை இல்லைங்க. இந்த ஹேம் ஆக்ஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்க. கால் வந்து டோவில் ப்ரெஸ் பண்ணுறதில்ல, டோவில் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் பேக்கில் தள்ளுங்க. அவனையும் மாற்றிக்க. ஸ்டார்ட். ஸ்டாப் ஆகாத. ஃபாஸ்ட் நீங்க எந்த லெவல்ல ஸ்டார்ட் பண்ணே சேம் லைக் அது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் போலாம் பாரு.
பேக்ல திரும்பாத, ஃபாஸ்டா போலாம் பார்.